ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விமல் சுப்பு. நம்ம சேனலில் வந்து பிஹெச்டி ரிலேட்டடாக நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸு. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். லாஸ்ட் டே என்ன போட்டேன், நான் வந்து GPT-0 வந்து ஏஐ டிடெக்ஷன் எப்படி அப்படின்னு வந்து நான் லாஸ்ட் டைம் போட்டேன் இல்லைங்களா. அது ரிலேட்டடானது தான். இப்போ ஏஐ டிடெக்டர் ஸ்கோரை வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வந்து பார்க்கலாம் நம்ம வீடியோவை. மறக்காமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சஜஷன் இருந்தால். ஓகேங்களா. ஓகே, நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி வந்து ஏஐ டிடெக்ஷனில் வந்து நம்ம அந்த ஏஐ ஸ்கோரை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது வந்து எஸ்ஏடன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து நம்மளோட ஏஐயில் க்ரியேட் பண்ண ஏஐயில் நம்ம ஃபுல்லாக க்ரியேட் பண்ண மாட்டோம். பட் வந்து ப்ளகியாரிசம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம சில ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணிப்போம் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம அனுப்புனா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ப்ளகியாரிசம் பார்த்ததுக்கப்புறம். அதனால் வந்து நீங்கள் இந்த எஸ்ஏடன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அதை வந்து ஹியூமனைஸ் பண்ணிக்கலாம். ஹியூமனைஸ் பண்ணிங்கன்னா ஏஐ ஸ்கோர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் ஃப்ரீ ட்ரையல் நமக்கு கொடுப்பாங்க, இல்லைனா ப்ரீமியம் அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். நம்ம லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து லாகின் பண்ணோன்னா நமக்கு வந்து சைன்இன் வித் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். அப்போ வந்து நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் வந்து கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. எஸ்ஏடன் ஃப்ரீ ட்ரையல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தா ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு நமக்கு வந்து லாகின் ஆகும். தென் அதுக்கப்புறம் டேஷ்போர்டுக்கு கீழே ஹியூமனைசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏஐயில் க்ரியேட் பண்ண அந்த டாக்குமெண்ட்டை, இல்லைன்னா வந்து ப்ளகியாரிசம் செக் பண்ணிங்களே ஏஐ யூஸ் பண்ணி, அந்த டாக்குமெண்ட்டை வந்து இதில் நீங்கள் அப்லோட் பண்ணி ஹியூமனைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனில். ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஏஐலே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் வீடியோக்காக. நீங்கள் வந்து ப்ளகியாரிசம் பார்த்த டாக்குமெண்ட்டை வந்து இதில் ஹியூமனைஸ் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ChatGPTயில் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஓகேங்களா. ரைட்டு அப்ஸ்ட்ராக்ட் ஃபார் வின்கா ரோசியா. கெத்தராந்தஸ் ரோசியஸ் இல்லைன்னா வின்கா ரோசியஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நேம் வந்து இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணாங்க இல்லை, கெத்தராந்தஸ் ரோசியஸ் அப்படின்ட்டு. அந்த பிளான்ட்டுக்கு வந்து நான் அப்ஸ்ட்ராக்ட் கேட்டிருக்கேன். ஸோ அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் வந்து ஜிபிடி வந்து ஜென்ரேட் பண்ணிடுச்சு. நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஜிபிடியில் வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா GPT-0 அதில் வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஏஐயில் க்ரியேட் பண்ணோம் நம்ம வீடியோக்காக. அதை வந்து நம்ம GPT-0 வந்துட்டு ஏஐ ஸ்கோர் டிரெக்ஷனுக்காக நான் வந்து அதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐயில் க்ரியேட் பண்ணது தானே. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து ஏஐ ஸ்கோர் வந்து ஹைலி ரெக்கமெண்டட், திஸ் இஸ் ஏஐ க்ரியேட்டட் அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். அதோட ரிசல்ட் வந்து நமக்கு அந்த மாதிரி ஷோ ஆகும். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து ஏஐயில் க்ரியேட் பண்ண இதே வின்கா ரோசியஸ் அப்படிங்கிற இந்த அப்ஸ்ட்ராக்டை தான் நம்ம வந்து ஏஐ ஸ்கோர் ரெடியூஸ் பண்ண போகிறோம். எதை யூஸ் பண்ணினா எஸ்ஏடன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த வெப்சைட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாக்குமெண்ட் மட்டும் தான் ஃப்ரீ ட்ரையல் பார்க்கலாம். நீங்கள் நிறைய பண்ணணுன்னா ப்ரீமியம் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஜிபிடியில் ரெடி பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிபிடி யூஸ் பண்ணி ஏஐயில் க்ரியேட் பண்ண அப்ஸ்ட்ராக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ ஜென்ரேட்டட் அப்படின்னு நமக்கு வந்து GPT-0 வந்து நமக்கு காட்டியிருக்கு இல்லைங்களா. ஸோ நான் வந்து அதனால் இந்த அப்ஸ்ட்ராக்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜிபிடி ரெடி பண்ண அப்ஸ்ட்ராக்டை வந்துட்டு எஸ்ஏடனில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். சேம் அதே டாக்குமெண்ட் ஜிபிடியில் ரெடி பண்ணது எஸ்ஏடனில் வந்துட்டு நான் ஹியூமனைஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து எனக்கு ஹியூமனைஸ் ஆகிட்டுருக்கு. அப்படி ஆகும்போது அது வந்து 5 டிஃப்ரெண்ட் செட் கொடுக்கும். ஓகேங்களா. நீங்கள் அப்லோட் பண்ண அந்த அப்ஸ்ட்ராக்ட்லேருந்து
5 டிஃப்ரெண்ட் காம்பினேஷனாக வந்து டாக்குமெண்ட் ரெடி ஆகும். அதில் வந்து கீழே ரிசல்ட் வந்து எப்படி ஷோ ஆகுதுன்னு பாருங்களேன். ஏஐ டிடெக்ஷன் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட் வந்து 61% வந்து லைக்லி ஹியூமன் ரிட்டன் மாதிரி இருக்குங்களாமா. அதோட ரைட் கார்னர் வந்து சிமிலாரிட்டி, நம்ம கொடுத்த கண்டென்ட்டுக்கு 96% வந்து சிமிலர்லி வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு இந்த எஸ்ஏடனில் ஹியூமனைசர் அப்படிங்கிற ஆப்ஷன் அப்படின்னு வந்து நமக்கு ஷோ ஆகுது. இப்போ எனக்கு 61% மட்டும்தான் ஹியூமனைஸ் ஆகிருக்கு. பட் எனக்கு வந்து இது வந்து 100% ஆகணும் அப்படின்னா நீங்கள் அகெயின் வந்து ரீட்ரை ஹியூமனைஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ரீட்ரை ஹியூமனைஸ் பண்ணுறேன். 100% ஆகுதான்னு பார்க்கலாம். ஆகலை. இப்போ நான் வந்து காப்பி பண்ணி பக்கத்துலேயே காப்பிங்கிற ஆப்ஷன் இருக்குது, காப்பி பண்ணி அகெயின் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி அப்லோட் பண்ணதை பேக் ஸ்பேஸ் கொடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே ஹியூமனைஸ் பண்ண அந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் வந்து ஹியூமனைஸ் பண்ண போகிறேன். மேலே வந்து நான் அதை பேஸ்ட் பண்ணேன், அகெயின் ஹியூமனைஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து 60% தான் வந்து இதில் காட்டுது. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், 100% வரையும் பண்ண முடியும். நான் காலையிலேருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக 3 டைம்ஸ் வந்து இந்த எஸ்ஏடனை வந்து சேம் டாக்குமெண்ட் சேம் கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரை பண்ணனால எனக்கு வந்து கீழே வந்து மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வருது. ஃப்ரீ ட்ரையல் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருது. பட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது இதை அகெயின் என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல கீழே வந்து 60% டெக்ஸ்ட் இஸ் லைக்லி ஹியூமன் அப்படின்னு நமக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது இல்லைங்களா. இதை வந்து அகெயின் நீங்கள் காப்பி பண்ணி மேலே போட்டு மறுபடியும் ஹியூமனைஸ் பண்ணும்போது 100% யூனிக், அதாவது 100% டெக்ஸ்ட் இஸ் லைக்லி ஹியூமன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போதைக்கு நீங்கள் அதை காப்பி பண்ணி காலையிலேருந்து நிறையா ட்ரை பண்ணனால எனக்கு ஹியூமனைஸ் வந்து ஆக்டிவ் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா. நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த 100% நம்மளால் கொண்டு வர வைக்க முடியும். இப்போ நான் வந்து 60% மேலே வராதனால நான் இதையே காப்பி பண்ணுறேன். இப்போ நான் இதை காப்பி பண்ணி நம்ம வந்து GPT-0 வந்து போடும்போது ஏ ஸ்கோர் வந்து நமக்கு கம்மியாகும். ஹியூமனைஸ் பண்ண அந்த காப்பியை வந்து நான் ஸ்கேன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணோம், ஏஐயில் டிடெக்ட் பண்ண ஒரு அப்ஸ்ட்ராக்டை எஸ்ஏடனில் ஹியூமனைஸ் பண்ணி அகெயின் GPT-0 வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட ரிசல்ட் இங்கே என்ன வருதுன்னா, we are highly confident this text is entirely human அப்படின்னு நமக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏஐ ஸ்கோரை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். பட் இதுலேயும் வந்து சில ட்ராபேக்ஸ் இருக்குது, அதையும் வந்து நான் சொல்கிறேன். எப்படின்னா, ஒன்ஸ் இப்போ நீங்கள் வந்து இந்த GPT-0 ஏஐ ஸ்கோர் பார்த்துட்டிங்க அப்படின்னா அகெயின் நீங்கள் இதே GPT-0 பார்க்கும்போது இது வந்து ஏஐ ஜென்ரேட்டட் அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஷோ ஆகிடும். ஓகேங்களா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ப்ளக்யாரிசம் இப்போ நமக்கு ஜேர்னலில் வந்து ரிட்டன் பண்ணியிருக்காங்க. ப்ளக்யாரிசம் பார்த்துட்டிங்க, ஏஐ யூஸ் பண்ணி ப்ளக்யாரிசம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க ஏஐ டூல் யூஸ் பண்ணி. அகெயின் நான் சொன்ன மாதிரி எஸ்ஏடனில் போய் நீங்கள் ஹியூமனைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹியூமனைஸ் பண்ண அந்த ரா டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்படியே ஜேர்னலுக்கு அனுப்பணும். ஓகேங்களா. அப்போ வந்து அவங்க பார்க்கும்போது ஏஐ டிடெக்ஷன் ஸ்கோர் வந்து இந்த மாதிரி காட்டும், 0 ஹியூமனைஸ்டு அப்படின்னு காட்டும். ஒன்ஸ் நீங்கள் இந்த GPT-0 யூஸ் பண்ணி ஏஐ ஸ்கோர் பார்த்துட்டு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ ஜென்ரேட்டட் அப்படின்னு வரும். ஸோ அதனால் ஏஐ ஸ்கோர் நீங்கள் பார்க்காம நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டீங்க இல்லைங்களா. இப்போ நான் இதே வந்து இப்போ நீங்கள் ஏஐ ஸ்கோர் வந்து இங்கே ஹியூமன் என்ன கொடுத்துருக்கு நமக்கு, we are highly confident this text is entirely human அப்படின்னு இருக்குது. சேம் இதே காப்பியை நான் வந்து வேற ஒரு அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். என்னோடய வேறு அக்கௌண்ட்டில் வந்துட்டு GPT-0 அப்படின்னு வந்து நம்ம டைப் பண்ணுவோம். அதில் வந்து சேம் அதே கண்டென்ட்டை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது ஏஐயில் க்ரியேட் பண்ணது அப்படின்னு வந்து நமக்கு ஷோ ஆகும். சேம் காப்பி அதே தான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் ஏஐ ஸ்கோர் பார்க்கும்போது
நமக்கு வேறு மாதிரி ரிசல்ட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 50% சான்ஸ் இருக்குது. நம்ம ஆனால் ரிசல்ட்டை பார்க்கலாம். ஓகேங்களா? பரவாயில்ல. இந்த டைம் வந்துட்டு ரிசல்ட் வந்து ஹைலி கான்ஃபிடென்ட் திஸ் டெஸ்ட் இஸ் என்டையர்லி ஹியூமன் தான் வருது. பட் 50% சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி எஸ்ஏ டன் யூஸ் பண்ணி ஹியூமனைஸ் பண்ண காப்பியை டேரெக்டாக வந்து ஜேர்னலுக்கு சென்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி GPT-0 இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஏஐ ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து ஏஐ ஸ்கோர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து இதோட ட்ராபேக். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.